அன்றைய நாள் மார்ச் மாதம் 24ஆம் தேதி 2024 இந்தோனேஷியாவோட யாவா மாகாணத்தில் இருக்கிற பஞ்சார் நெகாரா என்று சொல்கிற பிரதேசம் ஒன்றில் இருக்கிற சாதாரண காவல் நிலைய அதிகாரிகள் அன்னைக்கு வழக்கம் போல் அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு காலையில் அந்த காவல் நிலையத்துக்கு ஒரு இளைஞன் படப்படத்த குரலோட வெளிரிய முகத்தோட மேற்கு யாவாவில் இருந்து 8 மணித்தியாலங்கள் பிரயாணம் பண்ணி அந்த காவல் நிலையத்துக்கு ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுக்கறதுக்காக வந்து சேர்ந்திருக்கான். ஸோ அங்கிருந்த காவலர் ஒருத்தர் அவனோட முறைப்பாடு என்னன்னு கேட்டு பதிவு செய்தப்போ அவன் சொன்னது என்னன்னா, கடந்த 3 நாட்களா அவனோட அப்பா பிரசச்சியோவை காணல என்றும் அவர் கடைசியா பஞ்சார் நெகாராவுக்கு ஒரு சாமன் ஒருத்தரை பார்க்க வந்ததாகவும் சொல்லி இருக்கார். மாந்திரிகங்களை வச்சு சடங்குகள் செய்யறவங்களை இந்தோனேசிய மக்கள் சாமன் என்று சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தரை தான் சந்திக்க போறேன் என்றும் மறுபடியும் திரும்பி வரலன்னா போலீஸோட உதவியோட அந்த இடத்துக்கு வந்து சேர சொல்லி அந்த நபரோட வாட்ஸ்அப்புக்கு அவங்களோட அப்பா ஒரு மெசேஜ் ஒன்னையும் அனுப்பியிருக்கார். ஆனால் அங்கிருந்த காவலர்களுக்கு இது பஞ்சார் நெகாரா காவல் நிலையத்துக்கு வந்த காணாமல் போன ஒருத்தரோட கேஸோட மட்டுமே முடிய போறதில்லை என்பது அன்னைக்கு தெரிஞ்சிருக்காது. 12 பிணங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சு மறைஞ்சு கொண்டிருக்கிற ஒரு சீரியல் கில்லர் பற்றிய உண்மை அன்னைக்கு வெளிவரப் போகின்றது என்பதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் மத நம்பிக்கைகளோட சேர்த்து மூட நம்பிக்கைகளையும் 2025 மக்கள் நம்பித்தான் வராங்க. நூற்றுக்கணக்கான வருடங்களா இந்தோனேஷிய சாமன்கள் மக்களுக்கு வர நோய்களை குணப்படுத்துறது, தீய விஷயங்கள் இருந்து மக்களை காப்பாற்றுறது, ஆன்மீக நம்பிக்கை, ஆன்மீக ஆலோசனை வழங்குறது, மூலிகை வைத்தியம், சடங்குகள் செய்கிறது என்று மக்கள் மத்தியில ஒரு மதிப்புக்குரிய நபர்களா தான் பார்க்கப்படுறாங்க. இந்த சாமன்கள் ஆவிகளோட கூட தொடர்பு படக்கூடியவர்கள் என்று உள்ளூர்வாசிகள் ரொம்ப நம்பி வராங்க. சிலர் மக்களோட மாந்திரிக நம்பிக்கைகளை தங்களோட சுய தேவைக்காகவும் பயன்படுத்தி வராங்க. 3 நாட்களுக்கு முன்னாடி காணாமல் போன பிரசச்சியோ அவரோட மகனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பின அந்த லொகேஷனை வச்சு பஞ்சார் நெகாரா காவலர்கள் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு நேரத்தை கடத்தாம போய் சேர்ந்திருக்காங்க. அங்க தனிமையில ஒரு வீடு இருந்திருக்கு. அது 45 வயதா இருக்கிற தொஹாரி சலமெண்ட் என்று சொல்ற ஒரு நபருக்கு சொந்தமா இருந்திருக்கு. சலமெண்ட் ஒரு சாமன். அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் இவரை எம்பா சலமெட் என்ற புனைப்பேர்ல தான் நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கு. பிரசச்சியோ கடைசியா அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கார். உங்களுக்கு அவரை பற்றி ஏதாவது தெரியுமா என்று போலீஸ் சலமெண்ட் கிட்ட கேட்டப்போ அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வந்திருக்கல. அதோட சலமெண்ட் அந்த கேள்விக்கு மறுப்பும் சொல்லி இருக்கல. இதனால அந்த சாமனோட வீட்டை எல்லா இடமும் போலீஸ் சோதனை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டுல சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இருந்திருக்கல. ஆனா வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு சில இடத்துல மட்டும் பல குழிகள் தோண்டி பின்னாடி அது குவியலாக மூடி வைக்கப்பட்டிருக்கிறதோ தெரிய வருகிறது. அதுல ஒரு குழி மட்டும் சில நாட்களுக்கு முன்னாடி தான் தோண்டி மூடி இருக்கிறது. அந்த மண்ணில் இருக்கிற ஈரழிப்பை வச்சு போலீஸால புரிஞ்சு கொள்ள முடியுமா இருந்திருக்கு. சோ போலீஸ் அங்க என்ன புதைக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிஞ்சு கொள்ள தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. சில அடிகள் தோண்டி கொண்டு போகும்போதே அங்க புதைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பிணம் என்பது தெரிய வருகிறது. அது அவங்க தேடி வந்த பிரசச்சியோட சடலம் தான். 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அங்க புதைக்கப்பட்டிருக்கு. தொஹாரி சலமெட் தன்னை ஒரு அசாத்திய சக்தி கொண்ட சாமனாக உள்ளூர் மக்களை நம்ப வச்சிருக்கான். தன்னால நோய்களை குணப்படுத்த முடியும் என்றும் மக்களுக்கு இருக்கிற கவலைகள் இருந்து சரி பண்ண முடியும் என்றும் அத்தோட ஒருத்தரை பணக்காரராக்க முடியும் என்று தன்னைத்தானே விளம்பரம் பண்ணி இருக்கான். அதாவது ஒருத்தர் சேமிச்சு வச்சிருக்கிற பணத்தை தன்கிட்ட கொடுத்தா சில சடங்குகளை பண்ணி அதை பல மடங்காக்கி அதை அவங்க கிட்டேயே திருப்பி கொடுக்கிறதா சொல்லி பல நாட்களா இந்த வேலையை பண்ணி வந்திருக்கான். சலமெட்டோட கிரிமினல் ரிப்போர்ட் பற்றி விசாரிச்சப்போ 2019 போலி நாணய தாள்களை கைமாற்றிய குற்றத்துக்காக கைது பண்ணப்பட்டிருக்கான். ஆனா சில நாட்களிலேயே விடுதலை ஆகி இருந்திருக்கான் என்பதும் தெரிய வருகிறது. 2020 இருந்து 2023 வரைக்கும் கோவிட் தொற்று ஏற்பட்டதனால இந்தோனேஷியா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தது. சோ இதனால மக்களுக்கு வேலை இருக்கல. பெரும்பாலான மக்கள் கிட்ட செலவுக்கு தேவையான பணமும் இருக்கல. அப்படி பண பிரச்சனையில கஷ்டப்பட்டு இருந்த ஒருத்தர் தான் பிரசச்சியோ. மேற்கு யாவால இருக்கிற சுகபூமி என்ற இடத்துல அவரோட வீட்டுல புதுசா ஏதாவது வேலை கிடைக்குமா என்று போன்ல செக் பண்ணி கொண்டிருந்தப்பதான் Facebookல ஒரு விளம்பரம் ஒண்ணு பிரசச்சியோ பார்த்திருக்கார். அந்த விளம்பரத்துல சிறிய தொகை பணத்தை மாந்திரிகம் மூலம் சில மணி நேரங்கள்ல பல மடங்கு பெருக்கி தர முடியும் என்று போடப்பட்டிருந்திருக்கு. சோ பிரசச்சியோ அந்த விளம்பரத்தை பார்த்தப்போ அந்த Facebook ஐடிக்கு மெசேஜ் பண்ணி இருக்கார். மெசேஜ் பண்ணின உடனேயே அந்த Facebook ஐடியில இருந்து வேகமா ரிப்ளையும் வந்திருக்கு. அதாவது பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க, மத்தது எல்லாத்தையும் அந்த ஆவிகள் பார்த்து கொள்ளும் என்று அந்த ரிப்ளை மெசேஜ்ல இருந்திருக்கு. சோ அடுத்த நாள் அந்த சலமெட் வர சொன்ன வீட்டுக்கு பிரசச்சியோ போய் சேர்ந்திருக்கார். பணம் சலமெட் கிட்ட தரப்படுகிறது. மங்கலான வெளிச்சம் இருக்கிற ஒரு அறையொன்னுக்குள்ள வட்டமா மெழுகுவத்தி ஏத்தி
மாற்றி வைக்கப்பட்டு பணம் நடுவுல வைக்கப்பட்டு சடங்கு ஆரம்பிக்கப்படுகிறது. சலமட் மந்திரம் சொல்ல தொடங்கி சில நிமிடங்கள்ல அங்க அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பணத்தாள்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு வாரது பிரசச்சியோ கண்ணுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. சோ வதந்தி என்று நினைச்சு வந்த பிரசச்சியோ கண் முன்னாடி அன்னைக்கு இது உண்மையான விஷயமா மாறி போயிருக்கு. பிரசச்சியோவுக்கு ரொம்பவே சந்தோஷம். தான் கொண்டு வந்த சிறிய தொகை பணம் இப்போ பெருந்தொகையாக மாறி இருக்கு. எல்லா பணத்தையும் ஒரு பையனுக்குள்ள அள்ளி போட்டு கொண்டு பஞ்சார் நெகாராவில் இருக்கிற பஸ் ஒன்று எடுத்துட்டு அவர் ஊருக்கு போய் சேர்ந்திருக்கார். அந்த பெருந்தொகை பணத்தை எடுத்துட்டு போனவருக்கு அவரோட சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. அங்கதான் பிரசச்சியோவுக்கு ஒரு உண்மை ஒன்று தெரிய வருகிறது. ஊருக்கு வந்த பிரசச்சியோ சில நாட்களுக்கு பிறகு அந்த பணத்தை எடுத்துட்டு சந்தைக்கு போயிருக்கார். அங்க தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு அந்த பணத்தாள்களை கொடுத்தப்பதான் அது ஒரு போலியான நாணயம் என்பதே தெரிய வருகிறது. அன்னைக்கு சலமன் கொடுத்த எல்லா தாள்களும் போலியானவை என்பது பிரசச்சியோவுக்கு அப்பதான் புரியுது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு பிரசச்சியோ கொண்டு போன உண்மையான பணத்தை எடுத்துட்டு போலியான பணத்தை மட்டும் கொடுத்து ஏமாத்தி இருக்கார் என்பதையும் கண்டுபிடிச்சிருக்கார். தான் பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரியான மோசடியான வேலை தெரிய வந்ததும் போனவங்க மறுபடியும் தன்னை தேடி வருவாங்க என்பது சலமட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படி இந்த மோசடியை கண்டுபிடிச்சு மறுபடியும் தன்னை தேடி வாரவங்களை சமாளிக்கிறதுக்காக சலமட் கிட்ட ஒரு மோசமான ஐடியா இருந்திருக்கு. பிரசச்சியோ சடலம் சலமன் நிலத்துல கிடைச்சதுக்கு பின்னாடி அந்த வீட்டை சுத்தி இருக்கிற நிலத்துல எல்லா இடத்திலையும் தோண்ட தோண்ட பல பிணங்களோட எலும்புகள் வெளிவர ஆரம்பிக்குது. அங்க சலமட்டால கொன்னு புதைக்கப்பட்டது மொத்தமா 12 பேர். அதுல சில பிணங்கள் பல வருடங்களுக்கு முன்னாடியே புதைக்கப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் யார் யார் என்பது சலமட்டுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். அதுல கடைசி ஆளா புதைக்கப்பட்டவ தான் பிரசச்சியோ. ஒவ்வொரு பிணத்தையும் தோண்டி எடுக்கிறப்போ போலீஸ் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. எல்லா பிணங்களும் புதைக்கப்பட்டிருந்த தனித்தனி குழிகள்ல ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கிடைச்சிருக்கு. அதை தடயவியல் சோதனை பண்ணி பார்க்கிறப்போ அந்த பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு நஞ்சு போத்தல் என்றும் அதுக்குள்ள பொட்டாசியம் சயனைட் என்ற நஞ்சு இருந்திருக்கிறதும் தெரிய வருகிறது. சலமட் கொன்ன 12 பேருமே அந்த நஞ்சை குடிச்சதால தான் இறந்து போயிருக்காங்க. ஆனா கேள்வி என்னன்னா அவங்களை எப்படி சலமட் அதை குடிக்க சம்மதிக்க வச்சிருப்பான் என்பதுதான். பணத்தை சலமன் கிட்ட கொடுத்து ஏமாந்து போனவங்க மறுபடியும் கோபத்துல சலமன்ட தேடி அவனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க கிட்ட ஒரு நாடகம் ஆடி இருக்கான். அதாவது அன்னைக்கு சடங்குகள் பண்றப்போ வந்த ஆன்மா உங்க மேல கோபமா இருந்திருக்கு, அதனாலதான் போலியான பணத்தை தந்திருக்கிறதாகவும் வந்த ஆன்மாவை சாந்தப்படுத்த இன்னும் சில சடங்குகளை பண்ணணும் என்று வந்தவங்களை நம்ப வச்சிருக்கான். பின்னாடி அன்னைக்கே ஒரு சடங்கு பண்ணுவது போல நடிச்சு சடங்கோட இறுதியில ஒரு திரவம் ஒண்ணு அவங்களுக்கு குடிக்க கொடுப்பான். அந்த திரவத்துல நஞ்சு கலக்கப்பட்டிருக்கு. சலமன் சொன்னதை நம்பி அதை குடிச்ச 12 பேர் தான் அந்த நிலத்துல புதைக்கப்பட்டிருந்தாங்க. இந்தோனேசியா கிராமப்புறங்கள்ல விவசாயம் செய்யறவங்களோட எண்ணிக்கை அதிகம் என்பதனால அவங்க பூச்சிக்கொல்லியா இந்த நஞ்சை பயன்படுத்தி வந்திருக்காங்க. சோ சலமட் இதை அதிகமா கொள்வனவு பண்ணி வந்தது அங்க இருக்கிற யாருக்குமே சந்தேகத்தை கொண்டு வரல. சலமட் கைது பண்ணப்பட்ட அடுத்த நாள் காவல்துறை சலமன் வீட்டுக்கு போய் மறுபடியும் சோதனை போட ஆரம்பிக்குது. அந்த வீடு 2 மாடிகளை கொண்டிருந்திருக்கு. அந்த வீட்டுல ஒரு அறை காற்று போக முடியாத அளவுக்கு இறுக்கமாக அடைக்கப்பட்டு கட்டப்பட்டிருந்திருக்கு. அந்த அறையில வச்சுதான் சலமட் ஒவ்வொருத்தரையும் விஷம் கொடுத்து கொண்டிருக்கான். அந்த விஷம் குடிச்சதும் மூச்சு திணறல் ஏற்பட்டு சில நிமிடங்களிலேயே ஒருத்தர் இறந்து போவாங்க. சோ அந்த அறை காற்று உள்ள வர முடியாத அளவுக்கு டிசைன் பண்ணப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறதுனால விஷம் குடிச்ச நபர் சீக்கிரமாகவே அங்கிருந்து இறந்து போவாங்க. அது மட்டும் இல்லாம கீழ்த்தளத்துல ஒரு டனல் இருந்திருக்கு. அந்த டனல் எதுக்கு கட்டப்பட்டது என்பது பற்றி சலமட் கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னது என்னன்னா, சடங்குகள் செய்யறப்போ பணம் தானாக அதிகரிக்கிறது, அந்த நபருக்கு நேரடியாக தெரியணும் என்றதுக்காக முன்னாடியே போலி நாணய தாள்கள்ல அந்த டனல்ல செட் பண்ணி வச்சிருக்கான். சோ சடங்கு செய்யறப்போ அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு வந்திருக்கான். சோ பாக்குற ஒருத்தருக்கு பணம் தானாக பெருகி அதிகமாகிறது போல தெரிஞ்சிருக்கு. ஒருத்தர் விளம்பரத்தை பார்த்து சலமண்ட தொடர்பு பண்ணி அவங்களோட வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி அவங்களை ஏமாற்றத்துக்கு அங்க எல்லாமே தயாராயிருந்திருக்கு. சலமட்டோட குற்றம் ஆதாரங்களோட உறுதிப்படுத்தப்பட்டதனால இந்தோனேசிய நீதிமன்றம் 2024 ஜனவரி மாதம் தொகாரி சலமட்டுக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருந்தது. இப்படித்தான் தொகாரி சலமட்டோட கதை முடிவுக்கு வந்திருக்கு.